வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வார சரிகமப்பா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகத்தையெல்லாம் கொண்டு போகிறது மாதிரி இந்த 80s 90ஸ்லாம் இருக்கும்ல, இந்த இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி ஓல்டு சாங்ஸ் அதெல்லாம். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி டவுன் பஸ் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கே. ஸோ அதோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பஸ்ஸில் எல்லாருமே வர்றது மாதிரி. ஸோ அதில் வந்து எஸ்பிபி சரண் வந்து டிரைவராக இருந்தார், அர்ச்சனா அவங்க வந்து கண்டக்டராக இருந்தாங்க, மித்த எல்லாருமே வந்து பேசஞ்சராக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஓல்டு அந்த மெமரி வந்து கொண்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும், அந்த 80s 90ஸில் உள்ளவங்களுக்கு. ஸோ டவுன் பஸ்ஸில் போகும்போது அந்த கேட்குற பாடல்கள் எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நல்லா பாடினவங்களுக்கு வந்து கோல்டன் டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அருண், அந்த பிரதீபா, ஹரிஷ் ராகவ் அண்ட் சிவானி எல்லோரும் இவங்க வந்து கோல்டன் டிக்கெட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவானி வந்து மோஸ்ட்லி எல்லா இதுலையுமே வந்து கோல்டன் டிக்கெட் வின் பண்ணிட்டுறாங்க. அது மாதிரி சபேசன் வந்து வின் பண்ணிட்டு இருந்தார், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டன் டிக்கெட் வாங்கிடுவார் அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஸோ அது மாதிரி இனியாவும் இந்த தடவை என்ன கமெண்ட் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு, லைட்டாக மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சாரன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த வாரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் எந்த கண்டஸ்டன்ட் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.